இன்றைக்கி சண்டே. ஆனால் தாராளமாக ஒரு 7 மணிக்கா எந்திச்சேன். யூசுவலி 6 மணிக்கெல்லாம் எந்திச்சு கார்டியோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அந்த ரூட்டீன் போனதுனால கண்ணா பின்னான்னு சீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா வாக்கிங் கூட்டின்னு போயிட்டு டீ கடையில் உட்கார வச்சுட்டாங்க. அதை டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் ஸோ நேராக ரெடி ஆகிட்டு வா வெளியே போகணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. வெளியே போய் பார்த்தா ஸோ மேடம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம போனதே ஒரு பிளானுக்காக ஸோ படம் பார்க்கலான்ட்டு. ஸோ அது கேன்சல் ஆகிட்டுன்ட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கார் எடுத்து நேராக எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா இன்றைக்கி என் தங்கச்சிக்கும் எங்கள் மாமாவுக்கும் ஒரே நாள் பர்த்டேவை அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ ஆகஸ்ட் 24. ஆமாம், இந்த விலாக் வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் வருது. ஸோ பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரே அமக்கலன்னா பார்த்துக்கோங்க, செலப்ரேஷன் அது இதுன்ட்டு. ஸோ ஜாலியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த செலப்ரேஷன்ஸ் எல்லாம் க்ரேஸியாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பசங்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. கேக் கட் பண்ணி கேக் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அவ்வளோதான். இன்னியோட விலாக் இங்கேயே முடிச்சுக்கிறேன். See you, bye bye.